நாளைய தினம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுவாதி நட்சத்திரம் சப்தமி திதி ரெண்டுமே சேர்ந்து இருக்கிற ஒரு அற்புதமான நாள். அதோட ஒரு நல்ல முகூர்த்த நாள். தை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் சுவாதி நட்சத்திரத்தில் கூடிய ஒரு முகூர்த்த நாள். இந்த நன்னாளில் யோக நரசிம்மரை தரிசனம் பண்ணால் எல்லா விதமான சகல சௌக்கியங்களும் கிடைக்கும். அதாவது நரசிம்மர் அப்படின்னாலே ஞானத்தையும் தைரியத்தையும் செல்வத்தையும் கொடுக்குறவர். அதனால தான் அன்னை மகாலட்சுமியை மார்பில் பெருமாள் வச்சுட்டுருப்பார். ஆனால் இந்த நரசிம்மர் மாத்திரம் பார்த்திங்கன்னா தொடையில் உட்கார வச்சுட்டுருப்பார். அவருடைய தொடையில் உட்கார வச்சு அவர் முகத்தை பார்த்துட்டே இருக்கிற மாதிரியான ஒரு அம்சத்தமாக இருக்கக்கூடியவர் தான் இந்த நரசிம்மர். எனவே நாளைய தினம் சுவாதி நட்சத்திரங்கிறது அவரோட ஜென்ம நட்சத்திரம். அதனால் நாளைய தினம் லக்ஷ்மி சமேத நரசிம்ம பெருமாளை தரிசனம் பண்ணி எல்லா வித சகல சௌபாக்கியங்களை அடையணும்னு கேட்டுக்கிறேன். சென்னையில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் நரசிம்மர் கோவில் இருக்குது. பிரமாதமாக இருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு பார்த்தா திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் பின்புறத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கார். அதே போல் பார்த்திங்கன்னா சென்னை முகள்ளிவாக்கத்தில் அரசமரத்துக்கு அருகே இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளாக அருள்பாலிக்கிறார். இப்படி நிறைய இடங்களில் பெருமாள் இருக்குது. அரக்கோணத்தில் மலை மேலே இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவில் எல்லாருக்குமே தெரியும். அந்த நரசிம்மர் கோவிலை இந்த தை மாதத்தில் வர சுவாதி நட்சத்திரத்தில் தரிசனம் பண்ணால் அவ்வளவு ஒரு செல்வ செழிப்போட எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும். நாளை தினம் மறக்காமல் நரசிம்மரை தரிசனம் பண்ணுங்கள். நன்றி.